நீங்க அன்பே சிவம் படம் பாருங்க. நான் நிறைய படம் சொல்லுவேன். ஏதாவது யாரையாவது நல்ல வில்லனா காட்டணும்னா எங்க சமூகத்தை தூக்கின்னு வந்துருவாங்க. திரௌபதியில தெரியாதனமா நான் 1-2 குறியீடு வச்சுட்டேன். அதுதான் என்னோட இவ்வளவு பிரச்சனை சர்ச்சைக்கும் காரணம். அது தேவையும் பட்டது அந்த காலத்துல. நான் அதை செஞ்சதால தான் எதிர்க்க எங்க சமூகத்தை கிண்டல் அடிக்கிறது நிப்பாட்டப்பட்டது. அது வரைக்குமே நாங்க சினிமால எப்பவுமே வில்லனா காட்டணும்னா எங்க சமூகத்தை தூக்கின்னு வந்துருவாங்க. பராசக்தியில இருந்து அதை பழைய பராசக்தியிலிருந்து விருமாண்டி வரைக்கும் பூசாரி தான் வில்லனா இருந்திருக்காரு பல படங்கள்ல. எந்த ஐயரும் சண்டைக்கு போனதுல யாரும் சேரைட் அவ்வளவுதான் நம்மள சொல்றாங்க அப்படின்னு இது படத்துல வில்லனா காட்டாத ஐயர படமே கிடையாது. எந்த ஐயர் பிரச்சனை சொன்னா அண்ணன் பிரச்சனை நான் நீங்க சமூகம் சொன்னனால சொல்றாரு. நான் என்னுடைய பிரச்சனையை நான் பார்க்கல, என்னுடைய விஷயமா சொல்ல. அதனால ஒரு சமூகம் சினிமாவை பார்த்து போவாது. ஏன் சமூகத்தை சொல்றாங்க? நீங்க ஒரு கிறிஸ்டினா காட்டுறாங்க, ஒரு போலீஸ் ரவுடியா காட்டுறாங்க, போலீஸ்காரங்க எல்லாம் ரவுடியா அப்படி இல்ல. இங்க அங்க இருக்கிற மக்கள் அதுக்கு அதை பர்சனலா தெரியும் வருத்தப்படுறாங்க. ஒரு ஜெய்பி படத்துல ஒரு கேலண்டர் வச்சதுக்குன்னு நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய படத்துல யாரையும் மதமா பாத்துறக்கூடாது. படமா பாருங்க, மதமா பாத்துறாதீங்க. ஆனா மத்தவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதுல எங்க ஜாதி எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஏன் ஜாதியா பாக்குறீங்க? படமா பார்க்க முடியாது. அந்த படம் என்ன இப்ப நான் மதமா பார்க்காதீங்கன்றனா நான் படம் பார்த்துட்டு இல்லடா நீ மதமா தாண்டா காட்டியிருக்கேன்னு சொன்னா நான் தப்பிக்கலாம் முடியாதுன்னா. நான் தப்பு பண்ணா தப்பு தானே. நீங்க இன்னும் படம் பார்க்கல எனக்கு மேல விமர்சனம் வைக்கிறீங்க. நான் அண்ணன் ஒரு அடி படம் பார்த்துட்டு என்ன இந்த கேள்விகள் நான் ரொம்ப பொதுவான கேள்வி. உங்க படத்துல வச்சுக்கூடிய காட்சி பத்தியே நான் கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுடைய வார்த்தைகள் தான் நான் கேள்வி எடுக்கிறேன். இப்போ சொல்றேன், இப்போ அதுதானே சொல்றேன். இவங்க இன்வைடர்ஸ், நான் அவங்கள மதமா பார்க்கல. நீங்க மதமா பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா எங்க ஜாதி எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே. அப்ப நீங்க எப்படி பாத்துறீங்க? ஜாதியா பாத்துறீங்களா, கதையா பாத்துறீங்களா? அப்புறம் நீங்க ஓபனா தானே படையாச்சின்னு வச்சு தானே வில்லனை வைக்கிறீங்க. ஐயர்னு வச்சிருக்காங்க, தேவர்னு வச்சிருக்காங்க, எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்கல, நான் கேள்வி நான் எல்லாரும் கேட்கல. நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, பதில் சொல்லிட்டேன்ற சினிமா. எதனால அந்த ஜாதி முத்திரை வருதுன்னு தெரியுதா? ஆனா நான் தான் ஒத்துக்கிறேன். நான் செஞ்ச 2 குறியீடால தான் எனக்கு வந்துருச்சுன்னு ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனா அதுக்கப்புறம் செஞ்ச படங்கள்லாம் அது மாற மாட்டேங்குது, மாற்றவும் முடியல. இதுதான் வியாபாரம் ஆயிடுச்சு. நீங்க அன்பே சிவம் படம் பாருங்க. நான் நிறைய படம் சொல்லுவேன். ஏதாவது யாரையாவது நல்ல வில்லனா காட்டணும்னா எங்க சமூகத்தை தூக்கின்னு வந்துருவாங்க. திரௌபதியில தெரியாதனமா நான் 1-2 குறியீடு வச்சுட்டேன். அதுதான் என்னோட இவ்வளவு பிரச்சனை சர்ச்சைக்கும் காரணம். அது தேவையும் பட்டது அந்த காலத்துல. நான் அதை செஞ்சதால தான் எதிர்க்க எங்க சமூகத்தை கிண்டல் அடிக்கிறது நிப்பாட்டப்பட்டது. அது வரைக்குமே நாங்க சினிமால எப்பவுமே வில்லனா காட்டணும்னா எங்க சமூகத்தை தூக்கின்னு வந்துருவாங்க. பராசக்தியிலிருந்து அதை பழைய பராசக்தியிலிருந்து விருமாண்டி வரைக்கும் பூசாரி தான் வில்லனா இருந்திருக்காரு பல படங்கள்ல. எந்த ஐயரும் சண்டைக்கு போனதுல யாரும் சேரைட் அவ்வளவுதான் நம்மள சொல்றாங்க அப்படின்னு இது படத்துல வில்லனா காட்டாத ஐயர படமே கிடையாது. எந்த ஐயர் பிரச்சனை சொன்னா அண்ணன் பிரச்சனை. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi all-in-one plans. OTT plus Wi-Fi plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Kartipuram, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure.